வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னா, அன்னைக்கு நம்ம ஊர்ல காலைல சரியான மழை. அங்க மண்ணை பார்த்தாலே தெரியும், நல்ல ஈரமா இருக்கு. மழைங்கிறப்போ நம்ம காலைல தோட்டத்துல வர முடியல. எங்க பாருங்க முருங்க அவ்வளோ பூ உதுத்துது. அப்படி மழை பெஞ்சா உதுத்திரும். நல்லா பாருங்க, அவ்வளோ மஞ்சள் பூ. இந்த பூ தான் பிஞ்சு இறங்கக்கூடிய பூ. இந்த பூ அப்படியே மழை பெஞ்சா தூத்தருக்கு உதிர்ந்துடும். உதிர்ந்தப்பே நம்மளுக்கு இந்த சீசன் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் நினைக்கிறேன். இடையில இதோட 2வது மழை வந்துட்டு இடைக்கட்ட காலத்துல பார்ப்போம். தான் பூவாகி நம்மளுக்கு காய் தரும். இந்த பூ இன்னும் உதுத்திரும். காய்ச்சி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 90 நாள காய் கொண்டு வரோம்னு பார்த்தோம். ஆனால் நம்ம பராமரிச்சதுல மரம் முன்னாடியே காய்ப்பு வந்துட்டு இந்த காய்ப்பெல்லாம் பாருங்களேன், இன்னும் ஒரு 2-3 நாள்ல பறிச்சிடலாம். ஆனால் நம்ம இந்த 2 மழையில இந்த காய் கருப்படிக்கா இப்படி ரெகுலராக வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு கருப்படிச்சிடும். ஆனால் அந்த காய் ரேட்டு ஏறாது. இங்கே பாருங்க, பிஞ்சு முதற்கொண்டு கருப்படிக்கா. ஆனால் நம்ம நினைச்ச மாதிரி 90 நாளுக்கு முன்னாடி காய் பறிச்சிடலாம். நம்மளுக்கு இப்போ நாள் கணக்கு 70-75 நாட்கள் உள்ளதான் இருக்கும். இன்னும் 3 நாள் 4 நாள்ல இந்த காய் பறிச்சிடலாம். கணக்குக்கு 80 நாளுக்கு முன்னாடி நம்ம காய் பறிச்சிடலாம். என்ன காய்கறியை பத்தி ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியும்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, இல்லை டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு முருங்கை ஆர்கானிக்கா வளர்க்கணும்னாலும் ஆர்கானிக்கா சொல்லி தருவோம், கெமிக்கலா வளர்க்கணும்னாலும் கெமிக்கலா சொல்லி தருவோம். எல்லாத்துக்கும் எங்களிடம் தீர்வு இருக்கு. டிஎம் பண்ணுங்க. டாட்டா.